அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தேவையில்லாமல் ஆஜராக கூடாது என நீதிபதி குமாரசாமி எச்சரித்துள்ளார். சொத்து வழக்கில் தற்போது நடைபெற்று வரும் 3வது நாள் விசாரணை குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, இன்னைக்கு நடைபெற்று வரும் 3வது நாள் விசாரணை குறித்து சொல்லுங்க. இந்த வழக்குல அன்பழகனுக்கு நீதிபதி குமாரசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது, அது பத்தியும் சொல்லுங்க. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு ஒன்று இன்று விசாரணை நடந்து வருகிறது. 3வது நாளாக இன்றைய விசாரணை தொடங்கிய உடனே திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் இருந்து தாங்கள் ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். அதுல அரசு வழக்கறிஞருக்கு ஆதரவா 3வது வாரியாக தங்களை சேர்க்கணும், அரசு உதவியாக தங்களை சேர்க்கணும்னு ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணை இன்னைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது தாங்கள் இன்னொரு மனு தாக்கல் செய்திருப்போம், நீதிமன்றத்தில் இன்னொரு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, பவானி சிங் அரசு வழக்கறிஞரான பவானி சிங்கை இந்த வழக்குல இருந்து நீக்கணும், அவர் நீதிக்கு ஆதரவா செயல்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எடுத்துருக்காங்க. இது தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தை நீதிபதிக்கு தெரிவிச்சாங்க. நீங்க அடிக்கடி வழக்குல தேவையில்லாம குறுக்கிடுறீங்க, உங்கள் தரப்பு நியாயத்தை வச்சு ஏற்கனவே ஆவணங்களை நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும் அப்படின்ற நீதிபதி குமாரசாமி குறிப்பிட்டிருந்தாரு. அதை ஏன் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அது தரப்பான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு இருக்கு. வழக்கு விசாரணையை தேவையில்லாம குறுக்கிட்டு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் 3 மாதத்திற்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இந்த நீங்க அடிக்கடி ஒவ்வொரு மனுவா போட்டு இந்த வழக்கை ரொம்ப தாமதப்படுத்தும் விதமா ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க. அதனால நீதிமன்ற அவமதிப்பு என்ற வழக்கு உங்க பதிவு செய்யப்படும். CRPC 345 என்ற பிரிவின் கீழ தேவையில்லாம நீதிமன்ற நீதிமன்ற வழக்குகள்ல குறுக்கிட்டா, தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத வழக்குகள் குறுக்கிட்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்தார். மேலும் இதே முறையை தொடர்ந்து நீங்க கையாண்டு வந்தா மனுதாரரான திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் நேரில் ஆஜராக உத்தரவிடுவேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். மேலும் இந்த வழக்குல கர்நாடக அரசும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையும் உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல பவானி சிங்கை நியமனம் பண்ணியிருக்கு. நீங்க அவரை எப்படி குற்றம் சொல்லலாம்? நீங்க எந்த ஒரு அணுகுமுறையா இருந்தாலும் கர்நாடக அரசையோ இல்ல தமிழக ஊழல் தடுப்பு துறையோ மட்டும்தான் அணுகணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம நீதிமன்றத்துல இது மாதிரி மனு போட்டு நீதிமன்ற பணிகளை தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்திருந்தார். பாரதிராஜா, திமுக சார்பில் மனுவுக்கு அரசு வழக்கறிஞர் பவானி சிங் அளிச்சிருக்கிற விளக்கம் பத்தி சொல்லுங்க. திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து நீதிபதி பவானி சிங் கிட்ட கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பவானி சிங் என்ன சொன்னார்னா, உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையால் தான் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கில் அதுக்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் பவானி சிங் தெரிவிச்சிருந்தார். அது தொடர்பான ஆவணங்களையும் நீதிபதி முன்னாடி சமர்ப்பித்தார்.